ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் தமிழ் மரம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ முடிவில் உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இது நாள் வரைக்கும் சிஸ்டம் இன்டர்னல்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதில் 4th சிஸ்டம் இன்டர்னலை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா ப்ராசஸ் மானிட்டர். இந்த ப்ராசஸ் மானிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சிஸ்டமில் இருக்க ரெஜிஸ்ட்ரி கீ வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நான் உள்ளே போய் செக் பண்ணுவோம். ஒரு சாஃப்ட்வேர்ஸும் ஒரு ப்ரோக்ராமும் அதுக்குன்னு தனியாக ரெஜிஸ்ட்ரி கீயை வச்சுருக்கோம். அந்த ரெஜிஸ்ட்ரி கீயையும் அந்த ரெஜிஸ்ட்ரி வேல்யூஸையும் நம்மளால் இதில் ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக உங்களோட சிஸ்டம் எந்தெந்த ரெஜிஸ்ட்ரி கீஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத இதில் பார்த்துக்க முடியும். இதில் ஃபைல், எடிட், ஈவெண்ட், ஃபில்டர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு, அதாவது நீங்கள் ஈவெண்ட்டில் போய் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எதையாவது செலக்ட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டி காட்டும். இப்போ ஆப்ஷன்ஸில் போய்ட்டு உங்களோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இல்லை சிம்பிள்ஸை கன்ஃபிகர் பண்ணிக்க முடியும், இல்லை அதோடய ஃபாண்ட்டை மாற்றிக்க முடியும். உங்களுக்கு யூஸர் கன்வீனியன்ஸுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சிஸ்டம் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமோட டீட்டெயில் அதில் வரும், நம்ம சிஸ்டமோட நேம் அண்டு மற்றதெல்லாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸை ஃபில்டர் பண்ணணும், அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரி கீயை தேடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை இது மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி தேடி எடுத்து வச்சுக்க முடியும். செப்பரேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராசஸை பற்றி மட்டும் தெரியணும், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை பற்றி மட்டும் தெரியணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்படி செப்பரேட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்க முடியும். இதுதான் அந்த ஃபில்டரோட இது. இப்போ இதில் போய் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அதை ஆன்லைனில் சர்ச் பண்ண முடியும், இல்லை அதோட ப்ராப்பர்ட்டி செக் பண்ண முடியும், இல்லை அதை ஏதாவது கீயை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதிலே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போயிட்டு எடிட் பண்ணுறதுக்கு இதில் டேரெக்டாக எடிட் பண்ணிக்க முடியும். அதான் இதோட அட்வான்டேஜ். மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா சிஸ்டமில் இன்பில்ட்டாக இருக்க வேல்யூஸை இன்பில்ட்டாக போய் அந்த ரெஜிஸ்ட்ரி கீயை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது டேரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் போயிட்டு சிஸ்டம் இன்டர்னல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் இன்டர்னல்ஸை நம்ம எக்ஸ்டர்னலாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எடுத்து நம்ம சிஸ்டமோட அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்மளோட விண்டோஸை பொறுத்த மட்டும் இன்பில்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்மளோட நோட் பேட் இல்லை கால்குலேட்டர், இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன், ஃபைல் மேனேஜர், இது ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் 32 அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் தான் போய் சேவ் ஆகும். அந்த சிஸ்டம் 32 அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கிறத நம்ம ரன் கமாண்ட் மூலமாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வச்சுருக்க ஒரு சிஸ்டம் இன்டர்னலில் ஒரே ஒரு இன்டர்னலை மட்டும் நான் இப்போ எனக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் என்னோடய சிஸ்டம் இன்டர்னலில், அதாவது சிஸ்டம் 32 அப்படின்ற ஃபோல்டரில் கொண்டு போய் என்னோடய அந்த இன்டர்னலை பேஸ்ட் பண்ணுறேன். இது மூலமாக என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா, டேரெக்டாக ரன் கமாண்ட் மூலமாக அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். திருப்பி நம்ம உள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்காது. திருப்பி போயிட்டு அதை தேடி எடுத்து அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் டேரெக்டாக ரனில் போயிட்டு என்னோடய ப்ரோக்ராம் நேமை அடித்தேன் அப்படின்னா, அதாவது நான் அந்த ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரோட நேமை அடித்தேன் அப்படின்னா, டைப் பண்ணேன் அப்படின்னா ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம எந்த இன்டர்னல் பேஸ்ட் பண்ணிக்கோமோ அந்த இன்டர்னல் ஓப்பன் ஆகும். அது மூலமாக நம்மளோட இன்டர்னலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரர். இதில் போய்ட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.